ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற வேத பகுதி சிம்சோனின் 7 ஜடைகள். ஜடை என்றால் என்ன? அந்த 7 ஜடைகளும் எதை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் அங்கு சிம்சோனுடைய 7 ஜடைகளை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜடை என்றால் பிரதிஷ்டை என்ற அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு பிறக்கிற முதல் ஆண் குழந்தைகளை தேவாலயத்தில் கொண்டு சென்று கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை பண்ணினார்கள் என்று பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவர் பிறந்த 8வது நாள் அவருடைய தாய் தகப்பன் அவரை தேவாலயத்தில் கொண்டு சென்று கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை பண்ணினார்கள் என்று நாம் அங்கே பார்க்கலாம். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தருக்குள் மறுபடியும் பிறக்கிறான். மறுபடியும் ஒரு மனிதன் தேவனுக்குள் பிறக்கும் பொழுது அவன் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்படுகிறான். சிம்சோன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவன் கொன்று போட்ட ஒரு சிங்கத்தின் உடல் வழியில் கிடப்பதை பார்க்கிறான். அந்த உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருப்பதை கண்டு அந்த தேனை எடுத்து சாப்பிட்டதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கத்தின் உடல், அந்த சிங்கம் உலகத்தை குறிக்கிறது. தேனீ கூட்டம் துன்மார்க்கமான மனுஷர்களை குறிக்கிறது, அதாவது உலக மனுஷர்களை குறிக்கிறது. தேன் அவர்களுடைய மாயமான இனிமையான பேச்சை குறிக்கிறது. சிம்சோன் தெளிலாளாகிய உலகத்திற்குள்ள இருந்து அவளுடைய வார்த்தையிலே மயங்கியது நிமித்தம் அவனுடைய தலையில் இருந்த அந்த 7 ஜடைகளும் சிரைக்கப்பட்டு அவன் தன் முழு பலத்தையும் இழந்து போய் தன் கண்களும் குருடாக்கப்படுகிறான். இதன் நிமித்தம் கர்த்தர் அவனை விட்டு விலகினார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அதுபோல கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாம் உலக மனுஷர்களுடைய இனிமையான பேச்சுக்களுக்கு அடிமைப்பட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு பின்மாற்றமான ஒரு சூழ்நிலைக்கு நாம தள்ளப்படுகிறோம். நீங்கள் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களா? உலக மனுஷர்களுடைய வார்த்தைகளில் வஞ்சிக்கப்படாதிருங்கள். இந்த 7 ஜடைகளை குறித்து நாம் இனி வருகிற நாட்களில் அந்த 7 ஜடைகள் எதை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஆமென்.